மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி உங்கள் பலத்த கரவொலியோடு கணவனே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஒரு அருமையானது ஒரு பட்டிமன்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஆனால் எதிரணியில் பேச வந்த இருவர் குழப்பி விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜயகுமார் சவுண்டு சர்வீஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம் போல. ஓவர் சவுண்டு, காப்பி போட்டாங்க, அப்படி போட்டாங்க, சூடா போட்டாங்க. எந்த பெண்மணியா இன்னைக்கு சமைச்சு தட்டில் போடுறாங்க? எல்லாம் சமைச்சு நெட்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம பசங்க டாக்டர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. உண்மையில அவரு தான் அப்படி பேசினாரு. சரி, நம்ம நெல்லை ஜெயந்தா பெரிய கவிஞர், திரைப்பட பாலாசிரியர், பாரதியோட செல்லம்மா என்ன சொன்னாங்கன்னு. ஏயா, பாரதியோட மதிநுட்பத்தால் தான் அவ்வளவு கவிதைகளை அவன் எழுதினான். அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் எனக்கு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற வரம் என்று இந்த செல்லம்மாள் சொல்லுகிறார் என்றால் அது பாரதியுடைய மதிநுட்பம் அல்லவா? எனக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் பாரான், கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டல், நான் பாட்டு திறத்தாலே வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று பாட்டு எழுதிய பாரதியுடைய மதிநுட்பத்தை மறந்துட்டு எங்கெங்க போய் முடிச்சு போடுறாருங்க. நான் சொல்ற ஒரு முக்கியமான குரல் மறந்துட்டாரு. தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகருக்கு ஆற்று நன்றி. நான் இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்றால், ஏன் மேடையில் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்களே, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யாரு? நம்முடைய தந்தையார் நம்மை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார். தந்தையாருடைய மதிநுட்பம் அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒன்றும் இல்லைங்க நடுவர் அவர்களே, வீட்டில் சண்டை நடக்கும். எதுக்கு? எனக்கு சொன்ன மாதிரி, சகோதரி சொன்ன மாதிரி 10 பவுன்ல அதை வாங்கி கொடு, 6 வாங்கி கொடு, இப்படிலாம் மனைவி சண்டைக்கு வந்தா அழகா ஒரு சூட்சம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுங்க, அப்படியே அமைதியா ஆயிடுவா பட்டாட்டி. அதுதாங்க நமக்கு இருக்கக்கூடிய மதிநுட்பம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஆம்பளைங்க எப்போதுமே சண்டையை முடிச்சுக்கணும், வேண்டாயா பிரச்சனை, இது கூட முடிச்சிருவோம்னு தான் ஆசைப்படுவான். ஆனா பொண்டாட்டி இருக்கா பாருங்க, என் பொண்டாட்டி சேர்த்தான் சொல்றேன், விட மாட்டா. எப்ப போனாலும் நீ என்ன சொன்ன, என்ன சொன்ன சொல்லு, திரும்ப சொல்லு. ஐயோ விட்டுருவாத, பிரச்சனையை பெருசாகிட்டு வர்றோம் போறோம் சொல்லிக்கிட்டு. ஆம்பளைங்க என்ன சொல்லுவான், சரி விடு, போனதெல்லாம் போட்டு விடு, நீ சொல்லு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு கடைசியில பணிஞ்சு போய் பஞ்சாயத்தை முடிக்கிறது யாருன்னு கேட்டா ஆண்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு 4-5 ட்ரெஸ், அதிக பத்தம் 15 ட்ரெஸ் இருந்தால் நமக்கு போதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதான் நிறைய வீட்டில் எடுத்து வச்சிருப்பாளுங்க பீரோ நிறைய. கல்யாணத்துக்கு கிளம்பணும்னா அங்கே முகூர்த்த நேரம் நெருங்கினோம், தாலியே கட்டிடாம போட்டிருக்கு. இதுக்கு ஹோட்டல் ரூம்லேருந்து இதை கலப்புறதுக்குள்ளே நான் பெரும்பாடுபடுவேன். இருங்க அதை வந்துட்டேன், நீங்கள் முன்னாடியே சொல்லலையே, கல்யாணம் 9 மணிக்கு நீங்கள் எங்கே சொன்னீங்க, இப்போ நீ தான் காலையிலேருந்து 6 மணிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் கிளம்புன்னா. அப்புறம் கடைசியா நம்ம ஆளு ஒரு வார்த்தை சொல்லுவான், உனக்கு என்னடி எதை கட்டினாலும் இது அழகா தாண்டி இருக்கும், கட்டிட்டு வாடி. இப்ப மதிநுட்பம் எங்க இருக்கு பாரியா? அப்படி சொன்னா அப்பா அதுல ஒரு ஒரு மகிழ்ச்சி, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்துல எப்படி செயல்பட வேண்டும், அதாவது பெண்கள் எப்பொழுது உணர்வு பூர்வமானவர்கள், ஆனால் ஆண்கள் எதை செய்தால் அதற்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தாங்க. பிராக்டிக்கலா இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மகனை நண்பனாக பார்க்கணும், அது ரொம்ப முக்கியங்க. எனக்கு 2 வயது காணுங்கன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறேங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாதான் நம்ம மான மரியாதை காப்பாற்றப்படும். இப்போ போய் நான் பெரம்பு எடுத்துட்டு போய் உன்னை வெளுப்பானா நம்மள வெளுத்துருவான் சுத்தமா, ஏன்னா நம்மளோட அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால ஒரு தோளுக்கு மேல் வளர்ந்தால் அவனை தோழனாக கருதக்கூடிய அந்த மனப்பாங்கு, அது ஒரு சிறந்த ஒரு மதிநுட்பம். அதுக்கு முன்னாடி முக்கியமான முடிவை எடுக்கிறோம்னு சொல்லுங்களேன், அது மனைவியை விட அந்த கணவன் தான் சிறந்த முடிவு எடுப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுங்க, மெட்ராஸில் 2BK 4BK, அதில் எந்த இடத்துல வாங்கலாம், எவ்வளவு ரூபா பட்ஜெட்டில் வாங்கலாம். ஒரு இடத்துல கணவன் மட்டும் சம்பாதிப்பான், இன்னொரு இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி 2 இடத்துல சம்பாதிக்கிறது ரொம்ப ரேருங்க. 1 லட்ச ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா 75,000 ரூபாய் தூக்கி EMI கட்டிட்டா மிச்சம் 25,000 ரூபாய் குடும்பம் நடத்த முடியுமா? அதை முன்பின் யோசனை ஏதும் இல்லாமல் வாங்கி போட்டுட்டு பின்னால கடனை அடக்க முடியாம என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா சூசைடு வரையிலும் போயிடுறான். குடும்பத்தை நடுத்தரவில் எடுத்து விட்டு அதுக்கு யார் தூண்டுதல் என்று சொன்னால் பொண்டாட்டி தான், மனைவி தான். அவ தூப போடுறதுக்கு எல்லாம் அது தலையணை வந்துடாம, ஏங்க நம்மளும் பெரிய வீடா வாங்கணும், நம்மளும் இப்படி இருக்கணும்,
ஏண்டி கடைசி வரணும் நீ நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லையாடி? அதை சொல்லி கொடுங்கய்யா. எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி, எந்த பேசினாலும் சரிங்க. சில பேர் அப்படியே கல்லுளி மங்க மாதிரி உட்காந்துருப்பான், பாத்துருக்கீங்களா? பிடிச்ச புள்ளி மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துருப்பான். கத்திட்டு போட்டு விடு, கொஞ்ச நேரம் கத்துவா, அவளை அடங்கிடுவா. இந்த டெக்னிக்கை நீங்க கையாண்டு பாருங்க. நான்லாம் அப்படி ஆயிட்டேன். இப்ப நானும் அந்த முனிவர் ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அதனால எங்க வீட்டுல பிரச்சனையே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் வாயை திறக்கிறதே கிடையாது. மேடையில மட்டும் வாயை திறப்பேன், வீட்டுல போனா வாயை திறக்கிறதே கிடையாது. இதுதான் சிறந்த மதிநுட்பம். அதாவது உன்னுடைய இன்டெலிஜென்சிய அந்த இடத்துல நீ பயன்படுத்தி அந்த நேரத்துல அதை நிவர்த்தி பண்ணுவது யார் அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணை விட, அதாவது மனைவியை விட ஆண்களே என்று நான் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.